Praise the Lord. 7 செஷன் ஆண்டவருடைய கிருபையினால முடித்திருக்கிறோம். And those are the foundation. நமக்கு எல்லாம் அடித்தளம் அல்லது பொதுவாக ஒரு பரந்த கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்ளுவதற்கு நாம் பெற்றுக்கொண்ட டீச்சிங்ஸ். இப்பொழுது இந்த செஷன்ல இருந்து from this session 8 onwards we are going to dive into the details. ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு பிரச்சனையாக எடுத்து நாம் டீல் பண்ண போகிறோம். The first that we are going to look at is pride. பெருமை என்ற ஒரு கெட்ட சுபாவம், தேவன் வெறுக்கிற, தேவன் எதிர்க்கிற, தேவன் விரும்பாத ஒரு குணாதிசயம். ஆனால் மனிதனுக்கு சுயநலத்திலேயே மூழ்கி இருக்கிற மனிதனுக்கு இது கண்டிப்பாக ஒரு கடினமான ஒரு காரியம்தான் மேற்கொள்வதற்கு. பெருமை என்ற காரியத்திற்கு நேர் எதிரான காரியம் தாழ்மை. The opposite of pride is humility. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். Let us look at James chapter 4 and verse 6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. God gives grace to the humble and God resists the proud. நீதிமொழிகள்ல ஒரு 2 வசனத்தை நாம் பார்க்கலாம். Let us look at Proverbs chapter 22 and verse 4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். Look at this. Look at this. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இன்ஃபேக்ட் இவங்க தேடுறது இந்த மகிமை தான் இல்லையா, பெருமை. பாருங்க, the key to glory, the key to honor is actually humility. இங்க பாருங்க, I will read it again. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். Reward for humility and for the fear of the Lord, wealth, honor and life. Let us look at one more verse, Proverbs 29 and verse 23. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 23 வசனம். மனுஷருடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். There you go. You want to be honored, the key is to humble yourself. இந்த தாழ்மை என்ற காரியத்தை குறித்து நான் பேசும் பொழுது நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஆண்டவரிடத்துல போயிட்டு ஆண்டவரே என்னை தாழ்த்தும், ஆண்டவரே என்னை தாழ்த்தும் என்று யாரும் ஜெபிக்காதீங்க. நல்லா கேளுங்க. தாழ்த்துவது நம்முடைய பொறுப்பு. God doesn't what you call is in the business of humbling us. He is in the business of exalting us. அவர் நம்மை பெருமைப்படுத்தவும் அவர் நம்மை உயர்த்தவும் அவர் விரும்புகிறார். நம்மை தாழ்த்த அவர் விரும்பவில்லை, ஆனால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, நான் உனக்கு காட்டுகிற இடத்திற்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய்,
என்று சொல்லுகிற அந்த இடத்துல ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். அதாவது ஆண்டவர் நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஆனால் நாமாக நம்முடைய பெயர்களை பெருமைப்படுத்த கூடாது. ஆர் யூ தேர்? So God wants to honor you, God wants to exalt you, and the key is to humble yourself. நான் சொன்னேன் இல்லையா, நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஆண்டவரே என்னை தாழ்த்தும்னு கேட்காதீங்க. அது உங்களுடைய பொறுப்பு. ஆவியின் கனிகள் எல்லாமே, கிறிஸ்தவ குணாதிசயங்கள் எல்லாமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய காரியங்கள். God wants us to develop those character traits. இந்த குணாதிசயங்களை நம்மிலே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். So wherever you see the word humility, it will always have that aspect of you should do it. நீங்கள் அதை செய்ய வேண்டும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்னாமல் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. நான் சொல்றது புரியுதா? So you are responsible to be humble. அந்த ஒரு குணாதிசயத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். Pride, நல்ல கவனிங்க, இந்த பெருமை என்ற காரியம் இருக்கிறதே, இது ஒரு தேவதூதனை, தி ஆர்கேஞ்சல், பிரதான தூதனை பிசாசாக மாற்றின ஒரு பாவம். பெருமை கொண்டு நான் 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 என்று சொல்லி தன்னை உயர்த்தின அந்த தூதனை ஆண்டவர் அந்த ஸ்தானத்திலிருந்து தள்ளிவிட்டார் இல்லையா? So pride is a deadly sin. எல்லா பாவத்திற்கும் மேலான பாவம் என்று கூட என்னாலே சொல்ல முடியும். Pride is portrayed as the primal sin. This is what turned an angel into a devil and in turn emptied heaven of a host of angels. எல்லா பாவத்திற்கும் மேலான அல்லது மூல காரணமான ஒரு பாவம் என்று கூட நாம் சொல்லலாம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல நமக்கு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல chapter 2 and chapter 3, when the letter was written to the 7 churches, you will see at the end of every letter, எல்லா கடிதங்களுக்கு கீழே ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. எதை நாம் ஜெயிக்கணும்? உலகம், மாமிசம், பிசாசு. 3 காரியங்கள். We must overcome flesh, self and the devil. உலகம், the world. உலகம், மாமிசம், பிசாசு. The world, the flesh and the devil. இதை நாம் ஜெயிக்க வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் பலனை வைத்திருக்கிறார். அதை நாம் வேதத்திலே தொடர்ந்து பல இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். நான் சொன்னது போல பெருமைக்கு எதிரான அல்லது ஆப்போசிட்டான ஒரு குணாதிசயம் தாழ்மை. Overcoming pride and developing a humble attitude. பெருமையை மேற்கொண்டு தாழ்மையின் மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுவது எப்படி? அதைத்தான் படிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து 1 or 2 செஷன்ஸ்ல கவர் பண்ண போகிறோம். each of these issues. pride என்ற இந்த காரியம், பெருமை என்ற இந்த காரியத்தை நான் 2 செஷனாக கவர் பண்ண போகிறேன். I'm going to talk about this in this session and I'm also going to talk about this in the next session. இந்த செஷன்ல நான் இந்த பெருமை என்ற காரியத்தை குறித்து, அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை குறித்து, தாழ்மை என்பது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதையும் நான் உங்களுக்கு எடுத்து கூறி,
பெருமை என்ற காரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது? How do you recognize if you have pride? பெருமை என்ற காரியம் உங்களுக்கு இருக்கிறதா என்பதை எப்படி நிதானிக்க முடியும்? How do you gauge? How do you come to an understanding, awareness that you have pride? சொல்லுவாங்க, pride is like bad breath. இந்த பெருமை என்பது ஒரு கெட்ட வாடை வரும் தெரியுமா வாயிலிருந்து, அதற்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதை உடையவர்களுக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் அவருக்கு அது இருக்கிறது என்று தெரியும். Everyone else knows that he has bad breath except himself. So பெருமை உள்ளவர்கள் யூசுவலா தங்களுக்கு பெருமை இருக்கிறது என்று அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். That is why we have to now help you understand and help you to see if you have pride in your life. உங்க வாழ்க்கையில பெருமை என்ற காரியம் இருக்கிறதா? அது பேராபத்தானது. ஆகவே அது இருக்கிறதா என்பதை அடையாளம் கண்டு கொள்ளுவதற்கு நான் உங்களுக்கு சில இண்டிகேட்டர்ஸை கொடுக்க போகிறேன். எவிடன்ஸ் ஆஃப் த ரூட் ப்ராப்ளம் ஆஃப் pride. Evidence of the root problem of pride. Pride is a root problem. எல்லா இந்த பிரச்சனைகளும் கீழே உள்ள வேர் பிரச்சனை. அந்த வேரை சரி பண்ணிட்டோம்னா மேல கனிகள், நல்ல கனிகள் வரும். இந்த பெருமை என்ற வேரை நம்ம எடுத்துட்டோம்னா மேல நமக்கு தாழ்மை என்ற கனி நமக்கு உண்டாகும். ஜான் மெக்கார்த்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் The Legacy of Jesus என்ற தன்னுடைய புஸ்தகத்துல ஜான் மெக்கார்த்தர் in his book The Legacy of Jesus mentions this. I'm going to read that quote in English. நான் ஆங்கிலத்திலே அந்த அவர் சொன்னதை சொல்ல போகிறேன். I will explain that in Tamil too. தமிழ்ல அதை explain பண்ணுகிறேன். What does he say? We live in a proud and egotistical generation. நாம் பெருமை மற்றும் சுயம் தாண்டவமாடுகிற ஒரு தலைமுறையிலே வாழ்கின்றோம் என்று அவர் சொல்லுகிறார். It is now considered acceptable and even normal for people to promote themselves, to praise themselves and to put themselves first. இன்றைய உலகில் தங்களை தாங்களே பெருமைப்படுத்துவதோ, பெருமையாய் பேசுவதோ, தங்களை தாங்களே முக்கியப்படுத்துவதோ, தங்களை தாங்களே புகழ்வதோ எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது என்று அந்த எழுத்தாளர் சொல்லுகிறார். Pride is seen as a virtue by many. பெருமை என்பதை ஒரு நற்குணமாக அநேகர் பார்க்க ஆரம்பித்து விட்டனர் என்று வேதனையோடு அவர் எழுதுகிறார். Pride is seen as a virtue by many. Humility, on the other hand, is viewed as a weakness. தாழ்மை என்பது ஒரு பலவீனம் என்று கூட கருத ஆரம்பித்து விட்டார்கள். தாழ்மை என்பது ஒரு கோழைத்தனமும் ஒரு பலவீனமாகவும் கருதப்படுகின்ற அளவிற்கு இன்றைக்கு உலகத்திலே உள்ளதான மக்களுடைய மைண்ட் செட் இருக்கிறது. Everyone, it seems, is screaming for his own rights and seeking to be recognized as someone important. ஒவ்வொருவரும் தங்களது உரிமை குரலை எழுப்பி தான் முக்கியமான நபர் என்பதை அப்பட்டமாக அறைகூவலிட்டு அலறுகிறார்கள் என்று அந்த எழுத்தாளர் எழுதுகிறார். The preoccupation with self-esteem, self-love and self-glory is destroying the foundations upon which our society is built.
No culture can survive pride, run rampant, for all society depends on relationships. தமிழ்ல சொல்றேன். சுயமதிப்பு, சுயமகிமை என்ற காரியங்கள் எல்லா சமுதாயத்தையும் உறவுகளையும் அது அழிக்கின்ற ஒன்று. எந்த ஒரு கலாச்சாரமும் பெருமை கொண்டிருந்தால் நாசமாகிவிடும். என்றால் உறவுகளை சார்ந்தே சமுதாயம் இருக்கின்றது. மிகவும் ஆபத்தான ஒரு உணர்வு இந்த பெருமை என்ற காரியம். இன்னொரு ஆசிரியர், வெண்டல் ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Man's basic nature is in rebellion against God. His natural inclination is to rule over his own life, heap up treasure for himself, glory in his own strength and ability, and trust in his own wisdom. Heap up treasure for himself, glory in his own strength and ability, and trust in his own wisdom. Left to himself, he is foolish, self-centered and proud. This is the basic root of all man's problem. Roots of Christian character என்ற அவருடைய புஸ்தகத்துல வெண்டல் ஸ்மித் என்ற ஆசிரியர் சொல்லுகிறதை கவனியுங்கள். மனிதனுடைய அடிப்படை சுபாவம், அவனது இயற்கையான விருப்பம் என்னவென்றால் தேவனை எதிர்க்கக்கூடியதாகவும் அல்லது தேவனுக்கு கீழ்ப்படியாத தன்மையை உடையதாகவும் உள்ளது. தன் வாழ்க்கையை தானே ஆண்டு கொள்ள, தனக்கு என்று பொக்கிஷத்தை சேர்த்து கொள்ள, தன் பலத்தையே மகிமைப்படுத்த, தன் திறமை ஞானத்தையே மேன்மை பாராட்ட மனிதன் துடிக்கிறான். அவனை அப்படியே விட்டுவிட்டால் அவன் முட்டாள்தனமாகவும் சுயநலமாகவும் பெருமையுடனே அவன் காணப்படுவான். இதுதான் மனிதனுடைய அடிப்படை பிரச்சனை என்று வெண்டல் ஸ்மித் அவர்கள் சொல்லுகிறார்கள். நல்ல கவனிங்க. பைபிளை நீங்க படித்து பார்த்தால் கிறிஸ்டியன் டிசைபிள்ஷிப் அல்லது கிறிஸ்தவ சீஷத்துவம் என்று சொன்னால், கிறிஸ்தவ சுபாவ வளர்ச்சி என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால், வேதம் நமக்கு போதிக்கிறது என்ன தெரியுமா? கன்சிடர் அதர்ஸ். எக்ஸாமின் யோர் செல்ஃப். மற்றவர்களை கருது, மற்றவர்களுடைய நலனிலே அக்கறை காட்டு, மற்றவருடைய தேவைகளை புரிந்து கொள், உன்னை நீயே பரிசோதித்து பார். ஆனால் இன்றைக்கு நாம் செய்கிற காரியம் அதற்கு நேர் ஆப்போசிட்டான காரியம். We examine others and we consider ourselves. Whereas the Bible says, consider others, examine yourself. We examine others and we consider ourselves. மற்றவர்களை நாம் பரிசோதிக்கவும், நம்மை குறித்ததான நமக்கு இருக்கிற தேவைகளை கன்சிடர் பண்ணுகிற ஒரு விதமான ஒரு வாழ்க்கை. மற்றவர்களை குறித்து
புரிந்து கொண்டு அவர்கள் தேவைகளை அறிந்து செயல்பட வேண்டும். நம்முடைய காரியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் மற்றவருடைய காரியங்களை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய நலனையே மையமாக வைத்து வாழுகிற வாழ்க்கை இன்றைக்கு அதிகமாக பார்க்கிறோம். We examine others and consider ourselves, whereas the Bible says consider others and examine yourself. When people are first committed to themselves, relationships disintegrate. தங்களையே மேன்மைப்படுத்தும் எந்த மக்கள் நிறைந்த சமுதாயமும் சீர்குலைந்து விடும். When people are committed first to themselves, relationships disintegrate. And that is just what is happening today as friendships, marriages and families fall apart. இன்றைக்கு உலகத்தில் நட்புகளும் திருமணங்களும் குடும்பங்களும் சின்ன பின்னமாக போவதற்கு காரணம் என்ன? மனுஷனுடைய சுயநலம். Sadly, the preoccupation with self has found its way even into the church. துரதிர்ஷ்டவசமாக இந்த சுயம் என்ற காரியம் இருக்கிறதே, இது திருச்சபைக்குள்ளும் நுழைந்து விட்டது. Scripture is very clear, however, that selfism has no place in Christian theology. Jesus repeatedly taught against pride. In his life and in his teaching, he constantly exalted the virtue of humility. இயேசு தன்னுடைய போதனையில தாழ்மை எனும் நற்குணத்தை பற்றி பேசினார். அவர் பெருமையை குறித்து கடினமாய் அவர் பேசினார், எதிர்த்து பேசினார். கிறிஸ்தவ இறையியல்லே சுயம் என்ற காரியத்திற்கு இடமில்லை. இதை சரியாக விளக்கி சொல்லுகிற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் தான் இயேசு சீஷருடைய கால்களை கழுவுகிற சம்பவம். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஜான் சாப்டர் 13 முதல் 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் you will see this incident. இயேசு சிலுவைக்கு போகிறதற்கு சில நாட்கள் தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் சீஷருடைய கால்களை அவர் கழுவுகிறார். வீட்டுக்கு கெஸ்ட் வரும் பொழுது அந்த கெஸ்டுடைய கால்களை கழுவுவது வழக்கம். அந்த வேலை பொதுவாக வீட்டிலே உள்ள கடைநிலை ஊழியருக்குத்தான் கொடுக்கப்படும். வீட்டில் நிறைய லெவல்ஸ் ஆஃப் சர்வன்ட்ஸ் இருந்தா அதில் கடைநிலை, the lowest grade servant is the one who is assigned to wash the feet of the people who come. கவனிங்க, இது அடிமையினுடைய வேலை. இப்பொழுது வாடகைக்கு எடுத்த வீடாக இருக்கிறபடியினாலே அங்கே அந்த லாஸ்ட் சப்பர் ஈவெண்ட்டுக்கு அங்கே கால்களை கழுவுவதற்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த ஹாலை கொடுத்தவர்கள் அங்கே ஒரு வாளியும் அங்கே டவலும் அங்கே வைத்து விட்டார்கள் கால்களை கழுவுவதற்கு. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அந்த மேல் வீட்டறைக்கு போகும் பொழுது அங்கே சீஷருடைய கால்களை கழுவுவதற்கோ இயேசுனுடைய கால்களை கழுவுவதற்கோ யாரும் ஆள் இல்லை. அல்ல கவனிங்க, சில நாட்களுக்கு முன்பாகத்தான், just few days before, மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை படித்து பாருங்கள். Matthew chapter 20 verse 26 and 27. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். Matthew chapter 20 verse 26 and verse 27. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களில் பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். Jesus has just taught them a lesson on humility.
Whoever wishes to be great among you shall be your servant, and whoever wishes to be first among you shall be your slave. Jesus had just taught this lesson a few days before. அவருடைய டீச்சிங்க மைண்ட்ல இருத்தி இருந்தால், இருதயத்திலே அதை உள்வாங்கி இருந்தால், அவர்கள் கால்களை கழுவுவதற்கு முந்தி இருப்பார்கள். எவ்வளவு அழகா இருந்திருக்கும் அதை அவர்கள் செய்திருந்தால். ஆனால் இவருடைய சுயநலத்து நிமித்தம் இது இவருடைய உள்ளத்திலே தோன்றவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த சில நாளுக்கு முன்பதாக இவங்க டீச் பண்ணதை கேட்டாங்க. இன்னொரு சம்பவம் கூட நான் உங்களுக்கு காட்ட முடியும். லூக்கா 22ஆம் அதிகாரம் 24 இருந்து 26. Luke chapter 22 verse 24 to verse 26. Luke chapter 22 verse 24 to verse 26. அன்றியும் தங்கள் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அதாவது இயேசு சிலுவைக்கு போக போகிறார். அதை குறித்து இவரிடத்திலே பேசியும் இருக்கிறார். இதையெல்லாம் குறித்து அவர்கள் இயேசுனுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் தங்கள் பெரியவனாய் யார் இருப்பான், they were arguing amongst themselves as to who was the greatest. இப்படிப்பட்ட சிந்தையோடு போராடி கொண்டிருக்கிற சீஷர்கள் கால்களை நிச்சயமாக கழுவ போவது இல்லை. And that is exactly what happened. The basin was there, the towel was there, but no one moved to wash the feet of another person. நல்ல கவனிங்க, கால்களை கழுவுவது அங்கே வழக்கமான ஒரு காரியம். யாராவது ஒருவர் முந்தி சென்று கால்களை கழுவிருக்கலாம். இயேசு இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். லாஸ்ட் சப்பர் இதுவரைக்கும் டீச் பண்ண எல்லா காரியத்தையும் இவர்கள் முழுமையாக உள்வாங்கவில்லை. அவர்களுடைய மைண்ட்ல எல்லாம் செல்ஃபிஷா தான் இருக்கிறார்கள். இயேசுவோடு கூட நடக்கிறார்கள் தான், பட் ஸ்டில் அந்த விட்டு கொடுத்தா தானே மாற்றங்கள் வரும் இல்லையா? நல்ல கவனிங்க, ஒரு வேதனையான ஆனா ஒரு உண்மையான ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். நான் சென்னையில தென்கிழக்கு சென்னை பகுதியில ஊழியர் ஐக்கியத்துல ஒரு பொறுப்புல நான் இருக்கிறேன். ஆகவே இந்த வட்டாரத்தில் உள்ள அநேக ஊழியர்கள் எனக்கு தெரியும். எங்கள் சபையில ஊழியர்களுக்கு யாருக்கும் எனக்கும் சரி அந்த மேரேஜ் லைசன்ஸ் என்று தனியாக நாங்கள் எடுக்கவில்லை. நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடைய காரியத்திலேயே நாங்கள் திருமணத்தை வருஷத்தில் என்ன ஒரு 5-6 திருமணங்கள் வரும் பொழுது அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிறோம். அப்படித்தான் இருந்தோம். அப்ப எங்கள் சபையில் ஒரு முக்கியமான ஒரு தம்பியினுடைய கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு அந்த வட்டாரத்தில் உள்ள ஒரு பாஸ்டர், அவரை நாங்கள் அழைத்திருந்தோம். அவரும் வந்திருந்தார். கொஞ்சம் கல்யாணத்திற்கு நேரத்தோடு முன்னாடி நான் போயிட்டேன். வழக்கத்தின்படியே பெண் வருவதற்கு லேட் ஆகுது. மேடையில் உட்காந்துருக்கிறோம். அந்த பாஸ்டர் வந்துட்டார். அந்த ஃப்ரண்ட்ல ஒரு டேபிள் மாதிரி ஒன்று அங்கே வச்சிருந்தாங்க. அந்த ஒரு நீளமான டேபிள், அது கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு. அது பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் அந்த பாஸ்டர் கிட்ட கேட்டேன், பாஸ்டர் ஒரு கைப்பிடிங்க, அந்த டேபிளை பக்கத்தில் அப்படி கொண்டு வந்துடலான்னு. ஐயோ 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 ஐயா, நீங்களும் நானும் அதை செய்யக்கூடாதுயா. எனக்கு அது ஒரு வினோதமான காரியமா இருந்துச்சு. வாட்ஸ் த ப்ராப்ளம்? வி ஆர் ஃப்ரீ, வி ஆர் தேர், வி ஹேவ் நத்திங் எல்ஸ் டு டூ, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த கப்புள் டு அரைவ்.
to lift up this table and bring it a few feet closer. What is the problem? இதுல என்ன பிரச்சனை? அப்புறம் நான் அவரை இக்னோர் பண்ணிட்டேன். அங்க பக்கத்துல இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு, நான் ஒரு பக்கம், அந்த தம்பி ஒரு பக்கம் தூக்கி வச்சிட்டோம். இதோட கதை முடியல. திருமணம் ஆரம்பித்து விட்டது, திருமண நிகழ்வு ஆரம்பித்து விட்டது, வொர்ஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு. அப்படி கொஞ்சம் என் பக்கம் சாஞ்சாரு. ஏதோ சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல அப்படி போனேன். சொல்லுங்க பிரதர், என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஐயா என்னுடைய ஃபீஸ் சொல்லிட்டீங்களான்னு கேட்டாரு. அதாவது கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது, ஜெபத்தோடு நீங்க இருப்பீங்களா சாலம்னைஸ் பண்றதுக்கு முன்னால? இப்ப இவருடைய காணிக்கை குறித்து அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய ஃபீஸ் நீங்க சொல்லிட்டீங்களாயான்னு கேட்டாரு. எனக்கு அந்த ஃபீஸ்ன்னு சொன்ன உடனே நானே சொன்னேன், ஐயா உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க சொல்லிட்டேன் ஐயா அப்படின்னு சொன்னேன். அவர் அப்படியே பக்கத்துல திருப்பி வந்துட்டு, ஐயா காணிக்கை வேற ஃபீஸ் வேறன்னாரு. நான் சொன்னேன், எவ்வளவு கொடுக்க சொன்னேன் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஜெனரஸா கொடுக்க சொல்லிட்டேன். என்னுடைய சபையில உள்ள அந்த விசுவாசிய பிளஸ் பண்ணியிருப்பான் அந்த ஊழியக்காரன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் அந்த அமௌண்ட்டை சொன்னேன். அதை ஃபீஸா வச்சுக்கிட்டாலும் சரிதான், நீங்க காணிக்கையா வச்சுக்கிட்டாலும் சரிதான், இந்த அமௌண்ட்டை கொடுக்க சொன்னேன். அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு போல இருக்குது அந்த அமௌண்ட் சொன்ன உடனே. அவர் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி யோசிச்சுட்டு திருப்பி பக்கத்துல வந்தாரு. என்ன ஐயான்னு கேட்டேன். அதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஐயான்னாரு. நான் சொன்னேன், ஐயா அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டது. எங்க சபையில உள்ள எங்க பிள்ளைங்க கல்யாணத்துல நான் எப்பயுமே காணிக்க வேண்டாம்னு தான் சொல்லுவேன். சிலர் கட்டாயப்படுத்தி திணிப்பார்கள். பட் யூசுவலி ஐ டோன்ட் லைக் டு டேக் அன் ஆஃபரிங் ஃபார் அவர் ஓன் சர்ச் பீப்புள். அவங்க கல்யாணத்துல எவ்வளவோ செலவுகள் இருக்குது, நம்ம தான் பிள்ளைங்களை பிளஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் சொன்னேன், டோன்ட் வரி, தே ஆர் அவர் சர்ச் சில்ட்ரன் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் அன் ஆஃபரிங், நீங்க வச்சுக்கிடுங்க ஐயான்னு சொல்லிட்டேன். வெரி சேட். ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட் வித் தட் மேன். நான் மிகவும் வேதனையோடு சொல்றேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அதாவது திருமணத்தில் இணைய போகிற பிள்ளைகளுக்காக ஜெபத்தோடு இருக்க வேண்டிய ஒரு ஊழியர் தன்னுடைய காணிக்கை குறித்தும் தான் எதையும் தூக்க மாட்டேன் என்ற மனநிலையோடும் இருந்தது ஒரு வேதனையான ஒரு காரியம். ஒரு few months later நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். and I went and even saw him. அவருடைய ஒரு சைடு அப்படியே வாதம் வந்து விழுந்து விட்டது. அவருடைய கை தூக்க முடியல, அவர் வாய் பேச முடியல. அவர் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்து கடைசியில மரித்து போனார். அதாவது அவர் டேபிளை தூக்க மாட்டேன்னு சொன்னதுக்கும் அவர் கை விழுந்து போனதற்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு நான் சொல்லல. ஆனால் சம்பந்தம் இருக்குமோ என்ற எண்ணம் நிச்சயமாக எனக்கு உண்டாகிறது. பிரைட், பெருமை. அந்த மாதிரி நேரத்துல தான் இயேசு அந்த இடத்துல பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய ஒரு வேலையை யாரும் இல்லைன்னு நம்ம செய்யறதுல என்ன பிரச்சனை? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், அவர் கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தை என்ன வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேர்தலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். 3ஆம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது, நல்ல கவனிங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். கன்சிடர் அதர்ஸ் and the needs of others. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது.
Let the mind of Christ be in you. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அதற்கு பிறகு எப்படி தேவன் அவரை உயர்த்தினார் என்பதை நாம் வாசிக்க முடியும். This is indescribable humility. Jesus washing the feet of his disciples. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை இயேசு செய்துவிட்டு அவர் சொல்லுகிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்தில் 12 17 வரைக்கும் நீங்கள் வாசித்தால், அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். I have left an example for you. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். You also ought to wash one another's feet. Amen. That's true humility. செல்வின் ஹியூஸ் என்ற ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு எழுத்தாளர், அனுதினமும் இயேசுவுடன் என்ற தினசரி தியான நூலை எழுதுகிறவர். எவ்ரிடே வித் ஜீசஸ் என்ற டிவோஷனலை பல 10 ஆண்டு காலம் எழுதினவர். He is no more a great man of God, a good counselor, revival thinker. அவருடைய புஸ்தகத்தில் சொன்ன காரியத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். How can pride be defined? Pride is the ego in the place God wants to be. This is the essence of this awful soul disease. பெருமை என்பது தேவன் இருக்க வேண்டிய இடத்துல தன்னை கொண்டு போய் நிறுத்துகிற ஒரு நிலை. இது ஒரு ஆத்ம வியாதி என்று அவர் டிஸ்கிரைப் பண்ணுகிறார். It puts itself in the center. It struts and shouts and brags. It has the attitude, I. It dethrones the Almighty in the human heart and instates the puffed up ego. நான் என்ற பெருமை பீத்துகிற ஒரு நிலை. சுயம் என்ற காரியம் தாண்டவமாடும் ஒரு அவல நிலை. ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல தன்னை கொண்டு போய் வைத்துக் கொள்ளுகிற ஒரு ugly nature of man. Can you now see why it is regarded as the ugliest and deadliest of all sins என்று செல்வினியூஸ் கேட்கிறார். தேவனை சிங்காசனத்தில் இருந்து இறக்கி தன்னை சிங்காசனத்திலே வைக்கும் ஒரு சுயநலம். It gives self, not God, the highest position. Pride must die in you or Christ will not be able to live in you. Strong words, but very true. பெருமை உங்களில் சாக வேண்டும் அல்லது கிறிஸ்து உங்களில் வாழ மாட்டார். கடினமான வார்த்தை, ஆனால் உண்மையான வார்த்தைகள்.
இந்த பெருமை என்ற காரியம் என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறதா? இவ்வளவு சொன்னீங்க பாஸ்டர், என் உள்ளத்துல இருக்கிறதா? எவிடன்சஸ் ஆஃப் த ரூட் ப்ராப்ளம் ஆஃப் பிரைட். பெருமை என்ற இந்த அகோர பாவம், இந்த பொல்லாத ஒரு மனிதனுடைய இயற்கையான ஒரு பண்பு, அது இருக்கிறதா, எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டு கொள்வதற்கு சில காரியங்களை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். நம்பர் 1, இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், சுயாதீன ஒரு ஆவி. தேவனையோ அல்லது மற்றவர்களையோ சார்ந்து இருக்க மாட்டேன் என்ற ஒரு மனநிலை. அதாவது பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிரச்சனையை நான் மனம் திறந்து வெளியில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், ஆண்டவர்கிட்டையும் சொல்ல மாட்டேன், போய் ஜெபம் பண்ண மாட்டேன், யார்ட்டையும் போயிட்டு எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் யாரையும் சார்ந்து இல்லை. இப்படிப்பட்ட மக்கள் சபையில பிரசங்கம் பண்ணீங்கன்னா, ஆல்டர் கால் கொடுத்தீங்கன்னா ஒப்பு கொடுத்து ஃப்ரண்ட்ல வர மாட்டாங்க. ஈவன் இஃப் தேர் இஸ் a need, they will not come to the front. They will never செல் குரூப்புக்கு போனா, கேர்சல்ஸுக்கு போனா அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை ஓபன் பண்ண மாட்டாங்க. யார் இடத்துலையும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்க மாட்டாங்க. It is pride. இது அதிகமா ஆண்கள்கிட்ட இருக்கும். லிசன் கேர்ஃபுல்லி மென். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சபைக்கு வந்தாங்கன்னா குடும்ப பிரச்சனை தான். ஆல்டர் கால் கொடுக்கும் பொழுது சகோதரி ஃப்ரண்ட்ல ஆல்டர் காலுக்கு வருவாங்க, புருஷன் வரமாட்டாரு. இன்ஃபேக்ட் வீட்டுக்கு போகும் பொழுது மனைவியை திட்டுவாரு, அசிங்கமா நீ ஃப்ரண்ட்ல போறியே, எனக்கு அவமானமா இருக்குன்னு சொல்லுவாரு. Man has this problem more than women. Pride, பெருமை. இரண்டாவது, இந்த பெருமை உள்ளவர்கள், இதை நான் உங்களுக்கு அடையாளங்களாக கொடுத்து வருகிறேன். இப்படிப்பட்ட தன்மை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு பெருமை இருக்கிறது. நான் நெக்ஸ்ட் செஷன்ல பெருமையை மேற்கொள்வது எப்படி என்பதை குறித்து நான் பேசுவேன். I will talk about overcoming pride. But now in this session, in the remaining time that I have, எனக்கு இருக்கிற இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் இந்த பெருமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்து கொள்வதற்கு உதவும்படி நான் விரும்புகிறேன். முதலாவது, சுயாதீன ஆவி. தேவனையும் சார மாட்டார்கள், மனிதனையும் சார மாட்டார்கள். எனக்கு நானே பரிகாரி, நானே பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, வெளியில உதவி செய்யுங்கள்னு யார்ட்டையும் கேட்க மாட்டேன். அது என்னுடைய ஈகோவுக்கு இலக்கை உண்டாக்கும். நான் அதை செய்ய மாட்டேன் என்ற ஒரு மனநிலை. இரண்டாவது, being very snobbish or being very selective of friends. அதாவது பிறரை அவமதித்து யாவரோடும் பழகாத ஒரு தன்மை. எல்லாரோடும் ஈஸியா பழக மாட்டாங்க. They will be very, very selective of their friends. They would like to identify themselves with upper class people. Social standard பார்ப்பாங்க. அவர்களை விட ஸ்டாண்டர்ட்ல குறைவாய் இருக்கிறவர்களிடத்துல அவர்கள் பழக யோசிப்பார்கள். இவர்களை விட ஸ்தானத்திலே உயர்ந்தவர்களிடத்திலே போயிட்டு அவர்கள் பழக ஆசைப்படுவார்கள். ஆனால் அங்கேயும் அவர்கள் பழக முடியாது. So oftentimes proud people will be very lonely even in the crowd.
not sociable with all, wanting to associate only with people of higher strata. They stick to themselves. They will not flow with the crowd. கல்யாண வீட்டில், சாவு வீட்டில், social gatherings-ல, இந்த மாதிரி people, they will feel so out of place. They don't want to be with certain people. They want to be with certain type of people, but then they don't get what they want, and they get what they don't want, and they are so irritated. நான் சொல்றது புரியுதா? நீங்க எப்படி இருக்கிறீங்க? சோஷியல் ஈவெண்ட்ஸ் போகும்போது ஆர் யூ ஏபிள் டு பி யுவர் செல்ஃப்? ரொம்ப கான்சியஸாவே இருப்பாங்க அவங்க. அதாவது யாரோட நிக்கிறோம், இல்ல யாரோட பேசுறோம், ரொம்ப செல்ஃப் கான்சியஸா இருப்பாங்க. ஃப்ரீயா பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க. they won't enjoy the occasion. ஜாதி பார்க்கிற டைப், காஸ்ட் பார்க்கிற டைப். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த பெருமை இருக்கிறவர்கள் அதிகம் ஜாதி பார்ப்பார்கள். Proud people, பெருமை உள்ளவர்கள், they are also insecure people. We will talk about overcoming insecurity as a separate thing, but it is connected. In fact, pride is connected to most sins. பல காரியத்திற்கு இந்த பெருமை என்ற காரியம் கனெக்டடாக தான் இருக்கிறது. செல்ஃப் ஒர்த்ங்கிறதே கிடையாது. They find worth by association, so they want to associate with some people who have a greater respect. பெருமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். even as I go through, இது லேப் டெஸ்ட், ட்ரீட்மெண்ட் நெக்ஸ்ட் செஷன்ல, இது இப்ப பிளட் டெஸ்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், இசிஜி ரிப்போர்ட், உங்களுடைய உள்ளான கண்டிஷன் எப்படி இருக்கிறது என்று காட்டுகிறதான ரிப்போர்ட்ஸ். நம்பர் 3, failure to admit mistakes, always justifying themselves. அதாவது உண்மையை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள், தப்பை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். நீங்க அவங்க கிட்ட யாரும் தப்பை சொல்ல முடியாது. அவங்கள தப்புன்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்கள இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பழி வாங்குகிற எண்ணத்தோடு இருப்பார்கள். They will not accept correction. அது அவங்க ஈகோவுக்கு ரொம்ப அது பாதிப்பை ஏற்படுத்தும். தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்வார்கள். நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு காரியம் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க. ஏன் அப்படி நான் இருந்தேன்னா, பிரதர் ஃபேக்டை ஃபேஸ் பண்ணுங்க. நான் பிரதர்னு ஏன் சொல்றேன்னா, இது பிரதருக்கு தான் அதிகமா இருக்கு, சகோதரர்களுக்கு தான் அதிகமா இருக்கு. அக்செப்ட் பண்ணுங்க, சாரின்னு சொல்லுங்க, நான் கற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க, எனக்கு தப்புன்னு தெரியல, எனக்கு சொன்னதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. அது நல்லது பிரதர், உங்களுக்கு கிருபை பெருகும். ஈகோ, யூ வாண்ட் டு சேவ் ஃபேஸ். அது 4 பேர் இருக்குமோ சொல்லிட்டான். இவங்க அந்த ஈகோவுக்காக, பப்ளிக் ஃபேஸுக்காக சில கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. ஈகோ, கற்றுக்கொள்ளும் மனநிலை கிடையாது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு. இங்க பாருங்க, இது ரொம்ப ஏசியன்ஸுக்கு உண்டு. வெஸ்டர்னர்ஸை விட ஏசியன்ஸுக்கு இந்த ப்ராப்ளம் இல்ல. சேவிங் ஃபேஸ், முக அந்த ஸ்தானத்துக்காக அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்தியன் மைண்ட் செட். தமிழனுக்கு இது ரொம்ப இருக்கு. யோசிக்கணும் பிரியமானவர்களே.
உங்களுடைய இன்செக்யூரிட்டி, உங்களுடைய பலவீனம், அதை மறைக்கிறதற்கு, மூடுவதற்கு மாய்மாலம் அதிகம் இருக்கும். நம்பர் 4, முதலாவது இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட், சுயாதீன ஆவி. இரண்டாவது செலக்டிவ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். மூன்றாவது குறைகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், குறைகளை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நாலாவது லேக் ஆஃப் டீச்சபிள் ஸ்பிரிட், கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை. கற்றுக்கொள்ளும் மனநிலை இல்லை. ஐ நோ ஆல் ஆட்டிடியூட், எனக்கு தெரியும், நானும் அப்படித்தான். நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதே அவங்க சொல்லுவாங்க, நானும் அப்படித்தான், நானும் இப்படித்தான் செய்வேன். கற்றுக்கொள்ளியா? கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டுறியா? நான் சொல்றது புரியுதா? தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்வது மூன்றாவது. கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை நாலாவது. கற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. ஐந்தாவது ஐ நோ ஆல் ஆட்டிடியூட். ஐந்தாவது rebellious attitude toward authority, unwilling to submit. அதிகாரத்திற்கு எதிராக இருக்கும், சப்மிட் பண்ண மாட்டாங்க. சப்மிஷன் அவங்களுக்கு வராது, ரிபெலியன் தான் வரும், முரண்டு பிடிக்கிற தன்மை தான் வரும். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கும் முரண்டு பிடிக்கும் தன்மை. அதிகாரத்திற்கு வெளியில போயிட்டு அதிகாரத்தை குறித்து கேள்வி கேட்பாங்க. அவர்கள் கரெக்ஷன் விரும்பாததுனால, அவர்களை கரெக்ட் பண்ணதுனால அவர்கள் போயிட்டு இந்த லீடர்ஷிப்பை பத்தி வேற மாதிரி பேசுவாங்க. கேட்டோம், நண்பர்கள்ட்ட தானே பேசுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. பேசக்கூடாது, உள்ளத்துல இருக்கிறதுனால தான் வெளியில பேசுது. நண்பர்கள்ட்ட பேசினாலும் சரிதான், நீங்க யார்கிட்ட பேசினாலும் சரிதான், நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டாலும் சரிதான். ஆமா, rebellious attitude, முரண்டு பிடிக்கிறவர்கள். ரிபெலியன் விச்கிராஃப்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கிற பைபிள்ல போட்டிருக்கு தெரியுமா? முரண்டு பிடிக்கிறது பில்லி சூன்யத்திற்கு ஒப்பா இருக்கு தெரியுமா? யூ நீட் டெலிவரன்ஸ். அது ரொம்ப உங்களால முடியாமல் அதுல ஊறி கிடந்தா உங்களுக்கு டெலிவரன்ஸ் தேவை. From self obsession, some of the people that I see are obsessed with self. சுயம் 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 சுயநலம், எல்லாத்துலயும் ஒரு சுயநலம். அதுல அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்பாங்க. ஆனா வெளியில பேசும்பொழுது ரொம்ப வித்தியாசமா பேசுவாங்க. நீங்க ரொம்ப ஏமாந்துருவீங்க. இந்த பெருமை உள்ளவர்கள் நல்லா கேமஃப்ளேஜ் பண்ணுவாங்க. அவருடைய பெருமையை மறைக்கிறதுக்கு ரொம்ப நடிப்பாங்க, ரொம்ப மாய்மாலம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஈகோவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா கவனமாக அவர்கள் இருப்பார்கள். ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? இங்க பாருங்க, நிறைய இந்த பெருமையோடு இருக்கிறவர்கள் தாழ்மையா இருக்கிற மாதிரி சில காரியங்களை செய்வாங்க. அந்த தாழ்மையில ஒரு பெருமை, அதாவது அவங்களுக்கு இயற்கையா தாழ்மை வராது, தாழ்மை என்ற நடிப்பு, அதுல அவர்கள் பெருமைப்படுவதற்கு செய்வார்கள். Be careful. I'm going to talk about next sessionல what is true humility. உண்மையான ஹியூமிலிட்டினா அப்படியே ஒரு மவுஸ் மாதிரி இருக்கிறது கிடையாது. Some strong leaders I know are humble. There are some people who are like mouse, quiet but very proud. Please don't mistake courage and confidence for pride, and quietness and not being vocal, being humble. No, 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 no. Sometimes it's the very opposite. நான் உங்களுக்கு இதை குறித்து விளக்கி சொல்லுகிறேன் நெக்ஸ்ட் செஷன்ல. ஆறாவது, திமிரான தோற்றம், பிறரை அவமதிக்கும் செயல்பாடுகள். அதாவது உங்களை விட ஸ்டாண்டர்டு கம்மியா இருக்கிறவங்க நடுவுல ஒரு திமிரா நடக்கிறது, எடுப்பா அப்படி இல்ல ஒரு பார்வை. ஒன்று தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்கள்ல நீங்க வாசிக்கிறீங்க. அந்த பெருமையின் அல்லது இந்த சுபாவத்தின் தன்மைகளோடு கடைசி காலத்தில் மக்கள் இருப்பார்கள் என்று. And I see that. நம்பர் 7, ஏழாவது, செல்ஃப் சென்டர்ட் கான்வர்சேஷன். தன்னை மையமாக வைத்த சம்பாஷணை, ரொம்ப அவங்கள பத்தியே பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன் அவங்களோடு கூட they talk about themselves.
அதாவது ரொம்ப அருவருப்பா இருக்கும் உங்களுக்கே கேட்கறதுக்கு. பட் அவ்வளவு பேசுவாங்க தங்களை பத்தி. நான் 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 என்ற ஐ மீ மைசெல்ஃப், தி அன்ஹோலி ட்ரினிட்டி. நான், என்னுடைய, எனது என்ற வார்த்தை ரொம்ப வரும் அவங்க கான்வர்சேஷன்ல. இந்த கெட்ட குமாரன் கதையில அந்த மூத்த மகன் என்ன சொல்றான் தெரியுமா? லூக்கா 15ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுகிறதை நீங்கள் கவனியுங்கள். வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆனா பாருங்க, லூக்கா 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனைகளை மீறாதிருந்தும் என், கவனிங்க, சிநேகிதருடைய அல்லது என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு, பாத்தீங்களா, நான், எனது, எனக்கு என்ற கான்வர்சேஷன். நான் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் பிசாசு சொன்னான் தெரியுமா? அந்த லாங்குவேஜ். அப்சஸ்ட் வித் செல்ஃப். அவங்கள கனப்படுத்தலைன்னா கோபம் வரும். அவர்களே அவர்களை கனப்படுத்திக் கொள்வார்கள். நமக்கெல்லாம் அருவருப்பா இருக்கிற அளவிற்கு அவர்களை நீங்கள் கனப்படுத்தாவிட்டால் கோபப்படுவார்கள். வெரி சேட், வெரி சேட். பிரியமானவர்களே, அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்றது கொஞ்சமாவது அப்படி இருந்துச்சுன்னா பெருமை இருக்குதுன்னு அர்த்தம். அதை எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறத பார்ப்போம். சுகர் பார்டர்ல இருக்கிறீங்க பிரதர், கொஞ்சம் கவனமா இருங்கன்னு டாக்டர் சொல்றாரு இல்லையா? ஆமா, இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு சக்கரை வியாதி வந்துடும். அதே போல சிலர் பார்டர்ல இருக்கிறீங்க, டெஸ்ட் அப்படி உங்களுக்கு காட்டுது. சிலருக்கு ஏற்கனவே ஒரு கிரானிக் ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இப்ப நான் சொல்லும் போதே உங்களுக்கு, நான் சில காரியங்களை சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வருது. நான் உங்களை பத்தி பேசுறதுனால உங்களுக்கு கோபம் வருது. இயேசுவின் நாமத்துல தட் இஸ் மேனிஃபெஸ்டேஷன். அது பிசாச வந்து அதட்டம் போல பிசாசு அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண தெரியுமா? அந்த மாதிரி உங்களுக்கு கோபம் வருது. வருதுன்னா உங்களுக்கு இருக்கு பிரதர். இப்போ உங்களுக்கு இன்னும் கோபம் வருது, வரட்டும். ஆமா, நான் சொல்றது புரியுதா? ஆமென். ஒவ்வொன்றையும் நல்லா விளக்கி சொல்ல முடியும். இதெல்லாம் நல்லா ஒரு 3 மணி நேரம் பேசி, அப்புறம் ஒரு 3 மணி நேரம் ஜெபத்துல விட்டு, அப்புறம் திருப்பி ஊற வச்சு, திருப்பி எடுத்து, திருப்பி அந்த நபரிடத்துல பேசி அவர்களை சரிப்படுத்துறதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். இந்த ப்ரைடு ஓவர் கம் பண்ற தெரப்பியே. ஓ காட் ஹெல்ப் அஸ். ஆமென். தங்களின் சாதனையே பேசுவார்கள். பிறரை இழிவுபடுத்தும் காரியத்தை பேசுவார்கள். They will be talking about their achievement and they'll be robbing God of his glory and they will put down other people who are competitors. காம்படிட்டர் மாதிரி சிலரை பார்ப்பாங்க, அவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்ப்பார்கள், அவர்களை மட்டம் தட்டுவார்கள், தங்களை பெருமையாய் பேசிக் கொள்வார்கள். 1 கொரிந்தியர் 15:10 பவுல் சொல்றார், எல்லாரை விட நான் அதிகமா ஊழியம் செய்த, ஆகிலும் நான் அல்ல, தேவ கிருபை. அந்த பேலன்ஸுக்கு வராமல் இருக்கிறவர்கள், நான் என்ற நிலையில இருக்கிறவர்கள், blasphemous or boastful conversation, bragging about their own achievement. 9வது, intolerant of other people's mistakes, taking advantage of their weakness. பிறரின் குறைகளை சகித்துக் கொள்ள முடியாத தன்மை. உங்கள் குறைகளை நீங்கள் வெளியிலே சொல்வதற்கு அல்லது ஒத்துக்கொள்வதற்கு தயங்குவீர்கள். மற்றவருடைய குற்றங்களை உடனடியாக கண்டுபிடிப்பீர்கள். அதுல உங்களை நீங்கள் ஹோலியர் தென் thou என்ற ஒரு ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணுவீங்க. பத்தாவது, பிறரை அவமதிக்கிற ஒரு நிலை. bossy, controlling over others, lording over others. பதினோராவது, மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறது. யூ கம்பேர். சவுல், தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000. அந்த கம்பேரிசன் வந்துச்சு தெரியுமா? அந்த பிரைடு மேனிஃபெஸ்ட் பண்ணும்.
12வது டைட்டில் கான்ஷியஸ். ரெவரண்ட்னு சொல்லணும், பாஸ்டர்னு சொல்லணும், பிஷப்னு சொல்லணும். அந்த மரியாதையோடு பேசணும். உங்ககிட்ட உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுட்டா கோவம் வரும். நான் சொல்றது புரியுதா? டைட்டில் கான்ஷியஸ், நாட் டெஸ்டிமனி கான்ஷியஸ். நம்முடைய ஆலோசனையை நம்ம எங்கேயாவது சொல்றது கேட்டா அந்த ஆலோசனையை எடுக்காட்டி கோவம் வரும். இவங்கெல்லாம் கமிட்டியில இருந்தா பெரிய சண்டை வரும். They feel offended when their advice is not taken. அவங்களுடைய அட்வைஸை எடுக்கலைன்னா அவங்களுக்கு கோவம் வரும். இங்க பாருங்க, you may boast about anything and there is a possibility of you having it, but if anyone boasts of humility, sure he does not have it. A proud person blames everyone while excusing himself. ஒரு பெருமை உள்ளவன் தன்னை மட்டும் விலக்கி யாவரையும் குறைத்து பேசுவான், குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த பெருமை உள்ளவன் எங்க போனாலும் சென்டர் ஸ்டேஜில் இருக்க விரும்புவான். குழந்தை பிரதிஷ்டைக்கு போனா இவனே குழந்தையா இருக்க விரும்புவான். He wants attention. கல்யாண வீட்டுக்கு போனா அவனே மாப்பிள்ளையா இருக்க ஆசைப்படுவான். சாவு வீட்டுக்கு போனா பிணமாவே இருக்க ஆசைப்படுவான் போல இருக்கு. நான் சொல்றது புரியுதா? That is the kind of obsession of a proud person. நான் உங்களுக்கு பெருமையை குறித்து சற்று விளக்கி சொல்லி இருக்கிறேன். Hopefully it was helpful. And hopefully it was helpful to self-examine yourself. உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்ப்பதற்கு. நெக்ஸ்ட் செஷன்ல இந்த பெருமையை மேற்கொள்வது எப்படி என்ற காரியத்தை பார்ப்போம். இந்த பெருமை தான் ஒரு தேவதூதனை பிசாசாக மாற்றினது. இட்ஸ் a deadly sin. Beware. கர்த்தரை எதிர்த்து நிற்கிறார். ஆமேன். இப்ப நான் சொல்லும் பொழுது இந்த 10-12 காரியம் சொன்னனே, இதை சொல்லும் பொழுதே உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் இல்லாதபடிக்கு உங்களுடைய பெருமை உங்களை தடை செய்கிறது சிலருக்கு. தாழ்த்துங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமேன். நெக்ஸ்ட் செஷன்ல மீதியான காரியங்களை பார்க்கலாம். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். லார்ட், தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கிங் டு அஸ். எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறேன். எங்களுடைய உள்ளான மனிதனை நாங்கள் சரிப்படுத்துவதற்கு, கேரக்டர் பில்டிங்க்கு. லார்ட், they are battling now pride, overcoming character battles என்ற இந்த தொடர்ல இப்பொழுது they are battling pride which so Lord haunts us. We need to be delivered of our own self. நாங்களே எங்களிலிருந்தே நாங்கள் விடுதலையாக வேண்டியது இருக்கிறது. உதவி செய்யும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களையே பரிசோதித்து பார்க்க உதவி செய்யும். ஆண்டவரே, நேரம் எடுத்து இந்த 12 காரியங்களை வைத்து நான் எதிலே குறைவுள்ளவனாய் இருக்கிறேன் என்பதை ஆராய்ந்து விட்டுக் கொடுக்க உதவி செய்யும். ட்ரீட்மெண்ட்டுக்கு ஓப்பனாக இருக்க ஆண்டவரே உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Hallelujah. எப்படி உங்களுக்கு சிலருக்கு கஷ்டமா இருந்துச்சா? நான் சொன்ன 12 காரியத்தில் ஏதாகிலும் உங்களுக்கு சில காரியம் இருந்துச்சா? ஆக்சுவலா அப்படியே நிப்பாட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு திருப்பி 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 முழங்கால இதை ஆராய்ந்து பார்த்து யோசித்து விட்டு கொடுத்து அதற்கு பிறகு நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போகிறது நல்லது. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். See you in the next session.